வணக்கம். சில படங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரொம்ப சுமாரான படமும் தோணும். கதை திரைக்கதை வச்சு இல்லை, அந்த படம் மவுண்ட் பண்ணப்பட்ட விதமே அப்படி இருக்கும். கேட்டால் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சில நல்ல படங்களில் கூட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் காரணமாக சில விஷயங்கள்லாம் நாங்கள் ஷூட் பண்ண முடியலன்ற மாதிரி காரணம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த மலையாள படங்கள்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே மாடரேட் டு கம்மி பட்ஜெட் படமாக தான் இருக்கும். பட் அவுட்புட்டில் அது பெருசாக தெரியாது. என்ன ப்ரொடக்ஷன் வேல்யூ சுமாராக இருக்கே அப்படின்னு நம்மளை எங்கேயுமே யோசிக்க கூட விட மாட்டாங்க. ஸோ படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால், ரைட்டிங் நல்லா இருந்தால், பட்ஜெட்லாம் ஒரு மேட்டரே இல்லை தானே. அப்படி ஒரு படத்தை தான் இந்த வீக்கெண்ட் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பிரசன்ட் மீடியாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க. அதனால தான் சீக்கிரமாக இந்த ரிவ்யூவை சொல்கிறேன். படத்துடைய பேர் மாயக்கூத்து. மொத்தமாக ஒரு புது டீம் வெறும் 25 லட்சம் ரூபாயில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம். படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே உங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன், எதற்கு, எப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். மாயக்கூத்து. ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு ரைட்டர். அவர் பேர் வாசன். பத்திரிகைகளில் தொடர்கதை எழுதிட்டு வராரு. யார் சொல் பேச்சும் கேட்காத, என் கேரக்டர்ஸ், என் உலகம், நான் இப்படி தான் எழுதுவேன், வைராகியத்தோடு சுற்றுற ஒரு டிப்பிக்கலான ரைட்டர் கேரக்டர். அவர் சில கதைகள் எழுதிட்டு இருக்காரு. ஒரு கதையில் ஐஸ்வர்யா ரகுபதி ஹவுஸ்மேடாக இருக்காங்க. அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இன்னொரு கதையில் +2 படித்து முடித்த ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டு நிலைமை சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த ட்ரீமையே கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இன்னொரு கதையில் பெரிய ரவுடியான சாய்தீனா கேரக்டருக்கு அவருடைய கேங்லேயே ஒரு இன்ஃபார்மர், ஒரு போலீஸ் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஒரு கட்டத்தில் இந்த கதைகளுடைய கேரக்டர்ஸ் எல்லாரும் வாசனை தேடி வந்து, ஏன் எங்கள் கேரக்டர் இப்படி பண்ணிட்ட அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கதையை மாற்றி எழுதுனா வேற சொல்கிறாங்க. ஆல்ரெடி யார் பேச்சுமே கேட்காத இந்த ரைட்டர் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கிடைச்ச வித்தியாசமான அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த மாயக்கூத்து. ஒரு ஹை கான்செப்ட் ஐடியா, அதுக்கு சின்ன ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவோட களமிறங்கியிருக்காங்க. ப்ரொட்டாகனிஸ்ட் நாகராஜன் கண்ணன், அவர் அடிக்கடி போய் அட்வைஸ் கேட்குற மூ ராமசுவாமி, பப்ளிஷராக வர டெல்லி கணேஷ், ஹவுஸ்மேடா ஐஸ்வர்யா, அவங்க வேலை செய்கிற வீட்டில் ரேகா குமணன், ரைட்டருடைய ஒய்ஃபா காயத்ரி, தென் சாய்தீனா, அந்த சின்ன பொண்ணுன்னு எல்லாம் நல்ல காஸ்டிங். எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக ஆக வேண்டிய சீன்ஸில் கூட ஓவர் போட் போகாமல் சரியான ஒரு மீட்டர்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலி பிரில்லியண்டான ஒரு எக்ஸிகியூஷன் இந்த படம். முதல் பெரிய பாராட்டு சினிமாட்டோகிராஃபர் சுந்தர் ராமகிருஷ்ணனுக்கு தான். வேக்கியான ஒரு கான்செப்ட் இது, விஷுவலாக செம்ம ட்ரிப்பியாக மாற்றுவோம் அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணாமல் ப்ராப்பராக ஸ்டாட்டிக்கான ஷார்ட்ஸ்லேயே நம்ம அட்டென்ஷனை ஈஸியாக கிராப் பண்ணிடுறாரு. இந்த பிளட்ல ரிஃப்ளெக்ஷன் யோசிச்சதெல்லாம் டெரிஃபிக்கான ஐடியா. ஒவ்வொரு சீனோடைய ஃப்ரேம்லையும் அவ்வளோ அழகாக சினிமேட்டிக்காக ஒரு சிமெட்ரியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சன் டிவியில் படம் பார்க்குற குவாலிட்டின்னு ஒரு காலத்தை சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு துல்லியமான ஒரு குவாலிட்டி இந்த படத்தோட விஷுவல்ஸ். அகைன் இந்த பட்ஜெட்லேயே இப்படி ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு காட்டினது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக ஒரு பெரிய லேர்னிங்கும் கூட. எடிட்டர் நாகூரான் ராமச்சந்திரனும் ஈக்குவலி பாராட்டப்பட வேண்டியவர். படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே இது ஹைப்பர் லிங்கோ ஆந்தாலஜி எல்லாம் கிடையாது, ஒரு ஹை கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சிடறாங்க. பட் அந்த ஹை கான்செப்ட் எங்கேயும் குழப்பாம ரேண்டமான கேரக்டர்ஸ், இந்த ரைட்டரை வந்து பார்க்கறதும் போகிறதும், ஹாரர் மாதிரி பில்டப் பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட், சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுற அப்ரப்டான காட்சிகளுடைய கட்ஸ்னு படத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கியிருக்காரு. இசையமைப்பாளர் அஞ்சனா ராஜகோபாலன் இந்த கதைக்கு தேவையான சிம்பிளான மினிமலிஸ்டிக்கான பின்னணி இசையிலேயே கவனிக்க வைக்கிறாங்க. பர்டிகுலராக அந்த ரைட்டர் கேரக்டர் தனியாக உட்காந்து யோசிக்கிற அந்த ஒரு சீனில், அந்த சீனோடைய மூடுக்கு சரியான சிங்க்ல பின்னணி இசை நோட்டபுளாக இருந்தது. அனிமேஷனில் ஒரு பாட்டு ஒன்று வருது செகண்ட் ஹாஃபில், அது படத்துடைய ஃப்ளோவில் தேவையில்லாததாக தெரிஞ்சாலுமே கூட அந்த அனிமேஷன் குவாலிட்டியும் சரி, அந்த விஷுவல்ஸோட ஐடியாவும் சரி பயங்கரமாக இருந்துச்சு. சவுண்ட் டிசைன் அண்ட் சவுண்ட் மிக்சிங்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். பிரமிஸாக ஒரு புது கான்செப்ட்லாம் இல்லை. ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன், ரூபி ஸ்பார்க்ஸ், அடாப்டேஷன், இப்படி சில ஃபாரின் ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அந்த ஐடியாவுடைய ப்ரெசன்டேஷன், ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே ரொம்ப புதுசு. முக்கியமாக இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கம், அதில் இருக்கிற சோஷியல் கமெண்ட்ரி தான் இந்த படத்தை ரொம்ப யூனிக்காக மாற்றுது. அதை சோஷியல் கமெண்ட்ரின்னு வச்சுக்கலாம், இல்லை மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு வச்சுக்கலாம், இல்லை மெசேஜ்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். எப்படி சொன்னாலுமே ரொம்ப இயல்பாக தான் சொல்லப்பட்டிருக்கு, எங்கேயுமே ப்ரீச்சியாக இல்லை. முக்கியமாக ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுடைய பொது புத்தியை அட்ரஸ் பண்ண விதம் இதுவரை யாருமே யோசிக்காத ஒரு புது தாட்டாகவும் இருந்துச்சு. இது என்ன மாதிரியான படம்னு பிடிபட கொஞ்சம் டைம் ஆகுது. பட் ஒன்ஸ் இதான் அப்படின்னு புரிய ஆரம்பிச்ச அப்புறம் படம் எங்கேயுமே டல் ஆகாமல் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான காட்சிகளோட, இன்ட்ராக்ஷன்ஸோட ப்ராக்ரஸ் ஆகுது. 2 பெண் கதாபாத்திரங்கள் ரைட்டர் வீட்டு உள்ள வந்து பேசுகிற சீன், அந்த கான்வர்சேஷன், டெல்லி கணேஷ் பேசுகிற வசனங்கள், பேசுகிற விதம், ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டரோட அரகன்ஸ்னு சில விஷயங்கள் திரையில சொல்லப்பட்ட விதம் லேட் டைரக்டர் கே பாலச்சந்தரோட ஸ்டைலை ஞாபகப்படுத்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. வைஃப் கேரக்டர் பிளேஸ் பண்ண விதம், அவங்க டயலாக்ஸ் பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல வந்து விவேக்குடைய கவுண்டர் டயலாக், ஒரு ஆட்டோகாரர் கேரக்டர்னு லைட்டாக ஹியூமரையும் படம் முழுக்க தொட்டுட்டே வராங்க. ரைட்டர் படைக்கிற உலகத்தை பற்றி மூரா பேசுகிற வசனங்கள், மீனிங்ஃபுல்லாக டீப்பான தாட்ஸ். ஆன் த டவுன் சைடு சாய்தீனா கேரக்டருடைய ட்ராக் கொஞ்சம் அப்ரப்டாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. டாக்டர் படிக்க ஆசைப்படுற சின்ன பொண்ணு போர்ஷன்ஸில்
பெர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் அந்த பாட்டு அனிமேஷன் பாட்டு ஐடியா நல்லா இருந்தாலுமே கூட அதுக்கான லீடும் அது முடிஞ்ச சில நிமிஷங்களும் அந்த மொத்த போர்ஷனுமே தேவையில்லாத டீவியேஷனாக தான் தெரிஞ்சுது. சில காட்சிகள் கொஞ்சம் ரெப்படேட்டிவாக வந்து போகுது. 2 மணி நேரத்துக்கு எப்படியாவது இந்த படத்தை இழுத்துணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது படத்தோடைய ஃப்ளோவை லைட்டாக பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாயக்கூத்து போன வருஷம் நான் பார்த்த நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே மாதிரியே ஒரு ஸ்வீட்டான சர்ப்ரைஸ், காம்பேக்டான குவாலிட்டியான சுவாரஸ்யமான இண்டிபெண்டன்ட் படம். கண்டிப்பாக கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கான படம்னு சொல்ல முடியாது. பட் இவங்க அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி தியேட்டருக்கு போனீங்கன்னா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ ட்ரை பண்ணுங்க. படம் வெள்ளிக்கிழமை செலக்டட் தியேட்டர்ஸில் சில காட்சிகள் மட்டுமே ரிலீஸ் ஆகுது. இன்டென்ஸான சில காட்சிகள் வயலன்ஸுக்காக. இது UA 13+.